சார் 1957 முதல் 2014 வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்ற சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற மாநில கட்சியை டிஸ்மிஸ் செய்த வரலாறு, கலைத்த வரலாறு காங்கிரஸ் கட்சியைச் சேரும். காங்கிரஸ் இருந்த பல பிரதமர்கள் பல மாநில கட்சிகளை கலைத்திருக்கிறார்கள், டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள். 356 என்ற சட்டத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு உட்பட, கேரளா உட்பட, கர்நாடகா உட்பட, ஆந்திரா உட்பட எல்லா மாநிலத்தையும் இந்த காங்கிரஸ் கட்சி, காங்கிரசுடைய பிரதமர்கள் அந்த மாநிலத்தினுடைய அரசுகளை டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள், கலைத்திருக்கிறார்கள் 356 என்ற பிரிவின் கீழ். இதுதான் அவர்களுடைய வரலாறு. சட்ட புத்தகத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்தவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்ல பெரியவர்களே, அது மட்டுமல்ல 1975 எமர்ஜென்சி பீரியடை கொண்டு வந்தவர் முந்தைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார். அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்தவுடனே அவர்கள் எமர்ஜென்சி அறிவித்து ஒரு இந்தியாவில் ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஒரு கருப்பு தினமான ஜூன் 25, 1975 எமர்ஜென்சியை அறிமுகப்படுத்தியவர் இந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அன்றைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார். அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை, புத்தகத்தை கிழித்தவர்கள், மாற்றியவர்கள், எரித்தவர்கள், கிழித்தவர்கள், மாநில அரசுகள் டிஸ்மிஸ் செய்தவர்கள் இன்று, அதுதான் முக்கியம், இன்று நேற்று பாராளுமன்றத்திற்கு வருகின்ற போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள், அவருடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், சரத்பவார் போன்ற கட்சியுடைய எம்பிக்கள் அனைவரும் தன்னுடைய கையில், பாராளுமன்ற வளாகத்தில் தன்னுடைய கையில் அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். 1957 முதல் 2014 வரை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகங்களை கிழித்தவர்கள், எரித்தவர்கள், தூக்கி வீசியவர்கள் இன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய 3வது முறையான ஆட்சியில் 3.0 பாராளுமன்றத்திற்கு வரும்போது அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி வர வைத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். கையில் மட்டும் அவர்களை கொண்டு வர வைக்கவில்லை, பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி இருக்கும் போது அந்த சட்ட புத்தகத்தை கையில் காமித்து அதனை சத்தியம் செய்து அதனை தூக்கி பிடித்து இன்று அவர்கள் பதவி ஏற்கிறார்கள் என்றால் அந்த பெருமையை, அந்த சட்ட அமைப்புக்கு மரியாதை கொடுத்தவர், மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர், இந்த காங்கிரசுக்கு புத்தியை வர வைத்தவர் இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற மல்லிகா கார்கே அவர்களும், திரு ராகுல் காந்தி அவர்களும், திருமதி சோனியா காந்தி அவர்களும் தன்னுடைய கையில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்க வைத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இவர்கள்தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை கிழித்தவர்கள், இன்று தூக்க வைத்திருக்கிறார். நம்மளுடைய பழமொழி சொல்வார்களே, உப்பை தின்றவன் தண்ணி குடித்து ஆக வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அதுதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை கிழித்தவர்கள், எரித்தவர்கள், தூக்கி வீசிய அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அவர்களுடைய கையோடு பாராளுமன்றத்திற்கு கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் அந்த முழு பெருமையும் முழு ஆற்றலும் இன்றைய பாரத பிரதமர், நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சாரும்.